பருவத்திலேயே நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃப் வந்து என்டையர் லைஃப் வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக ஆகிடும். இதை வந்து இந்த மீடியாஸ் என்ன பண்ணிடுச்சுன்னா வந்து ஒரு ஒரு 50-60 வருஷமா எப்போல்லாம் மீடியா உள்ள என்டர் ஆச்சோ அப்போ வந்து நம்மளுடைய பலமும் நம்மளுடைய கலைகளும் நம்முடைய வாழ்வியல் முறைகளும் நமக்கு வந்து மறைக்கப்பட்டுருச்சு. சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்கு மட்டுமே நமக்கு வந்து இதுதான் லைஃப், இதுதான் ஹீரோயிஸ்னு சொல்லிட்டு நம்மளுடைய நம்ம முடிய வச்சுக்கிற ஸ்டைலேருந்து, நம்மளுடைய உடையில ஸ்டைலேருந்து, நம்ம உண்ணக்கூடிய உணவுலேருந்து யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வாழ்வாதாரத்துக்காக மட்டுமே நம்மளை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ நம்ம எது ஆரோக்கியம்ன்றதை நம்ம எல்லாம் மறந்தனால நம்ம என்ன பண்ணுறோம், தேடுதல் அதிகமாகி போச்சு நமக்கு. ஸோ எங்கே நம்மளுடைய நலன் இருக்குது, எங்கே நம்ம உடல் நலம் மனநலம் இருக்குது, ஏன் எல்லாமே குழப்பத்தில் இருக்கிறோம் அப்படி தெரியல. எல்லாமே ஒரு குழந்தை பிறந்தது முதல் நம்ம வாழ்வுடைய கடைசி நாள் வரைக்கும் என்ன பண்ணுறோம், ஒரு ஏடிஎம் மிஷினை மாதிரியே பிறக்கிறோம், அதை சம்பாதிக்கிறதுக்காகவே படிக்கிறோம், அதுக்கப்புறம் வளர்கிறோம், திரும்ப அதை எப்படியாவது ஆரோக்கியத்தை தக்க வச்சு வாழ்ந்துடுறோம். ஸோ நம்ம மறைஞ்சே போயிடுறோம். அதுக்கு அடுத்த நடுவில் நமக்கு நடுவில் ஒரு ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன் பார்க்குறோம். பட் இதுக்கு நடுவில் ஆரோக்கியம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாமல் போயிடுது. பட் அப்படி கிடையாது. அந்த அளவுக்கு யாருமே வந்து இப்போ நல்லா ரொம்ப ஆழ்ந்து படித்தவங்களை யாருமே வந்து நூலே படிக்காதவங்க தான் ஆழ்ந்து படிச்சிருக்காங்க. இதை படைத்தவர்கள் யாருமே வந்து ஒரு திருமூலர் ஆகட்டும், இல்லை வளராஜா ஆகட்டும், இவங்களாம் எந்த ஸ்கூலுக்குமே போகல. மனிதனாக பிறந்து மகான் வரி உயர்ந்திருக்காங்க. ஓதாமல் உணர்ந்திட ஒளியளித்து எனக்கே ஆதாரமாக்கி அருட்பெருஞ்சோதின்னு வள்ளலார் சொல்றாரு. அப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னா, எல்லாருக்குமே எல்லா சுதந்திரமே இறைவனால மனிதனால பிறக்கக்கூடிய கொடுக்கப்பட்டிருக்கு. 3 சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சுதந்திரம் பார்த்தீங்கன்னா, தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம். இந்த 3 சுதந்திரத்தை யார் சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வாழ்க்கை வந்து அருமையாக இருக்கும், என்டையர் லைஃப் வரைக்கும் அருமையாக இருக்கும். இந்த 3 சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவது தான் நம்ம கெடுதி பண்ணிக்கிறோம். ஸோ இது ஏன் தவறாக மாறிடுச்சு, அது எப்படி சரி பண்ணிக்கலாம் வாய்ப்புகள் இருக்குன்றத யோகா வந்து பெரிய லெவலில் நம்ம சப்போர்ட் பண்ணணும். இந்த யோகாவுடைய ஃபாதர்ஸ் யாருன்னா, திருமூலர் கொடுத்துருக்காரு தமிழில். திருமூலர் தான் வந்து தமிழில் வந்து ஃபாதர் ஆஃப் யோகா இன் தி என்டையர் வேர்ல்டு. ஸோ நம்ம வந்து ஒரு இப்போ நீங்கள் பண்ணது நாடி சுத்தி பிராணாயாமம், பிராமணி பிராணாயாமம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அமைதியாக மெடிடேஷன் பண்ணலாம். முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த யோகாவுடைய இன்ட்ரோடக்ஷன் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? பிராமணி பிராணாயாமம் பண்ணக்குள்ள நம்ம அவங்கவுங்க பீட்டுக்கு நான் பண்ணுவோம். சப்போஸ் ஒருத்தவங்க ரொம்ப ஷார்ட்டாக முடிப்பாங்க, ஒருத்தர் ரொம்ப பீப்பாக போவாங்க, அதை பற்றி ஒன்றும் worry பண்ணாதீங்க. ஒரு 5 ரவுண்ட்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நான் வந்து ஓகே ஸ்டாப் அப்படி சொல்ல வரைக்கும் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? அது வரைக்கும் ஒவ்வொருத்தரும் பண்ணுங்கள். எவ்வளோ பீப் பண்ணலாம் முடியும் பண்ணலாம். கையை நல்லா க்ளோஸ் பண்ணிக்க போகிறீங்க. க்ளோஸ் பண்ணிக்கிட்டு சவுண்டு பண்ண போகிறோம். அதே மாதிரி நேரம் நிமிந்து உட்காருங்க. எந்த பயிற்சி பண்ணக்குள்ளையும் குனிஞ்சு பண்ணக்கூடாது. நிமிந்து கம்ஃபர்டபுளாக உங்கள் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அதை வந்து நீங்கள் அன்போட விரும்பி பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு நல்லது பண்ணும். நீங்கள் விரும்பாத ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காது. இதில் முத்ரா சொல்ல உங்களுக்கு டவுட் இருக்கா? இந்த முத்ரா வைக்கிறது உங்களுக்கு யாராவது டவுட் இருக்கா? என்படி எல்லாருக்கும் புரியுது இல்லையாம்மா? எல்லாருக்கும் புரியுதுல தம்பி? புரியுதுலப்பா? ஓகே, பண்ணலாங்களா? எஸ், எல்லாம் முத்ரா வைங்க பார்ப்போம். முத்ராஸ் மட்டும் வைங்க. எஸ், எல்லாருமே ரொம்ப ப்ரெஷ் பண்ணிடக்கூடாது. வெளியே சவுண்டு உங்களுக்கு கேட்காது. எஸ், க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கை பார்த்தீங்கன்னா விரல் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கணும். இது வச்சுட்டீங்க. ஒரு கை தாடையில், ஒன்று வந்து நோஸ் கிட்ட, இன்னொன்று வந்து ஐஸில், இன்னொன்று வந்து மேலே. பண்ணலாமா? ரெடியா? க்ளோஸ் பண்ணிக்கங்க. மெதுவாக பிரீத் இன் பண்ணிக்கங்க. எக்ஸேல் வித் சவுண்ட். என்னை யாராவது திட்டினாலும் சரி, என்னை என்ன பண்ணாலும் சரி, நான் வந்து இதுக்கு நான் என்ன தூரத்துக்கு காரணமாக இருக்கேன். என்னை ஒருத்தங்க வெறுக்கிறாங்க, என்னை ஒரு திட்டுறாங்கன்னா என் சைடில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, இது அது நடக்கிறதுக்கு நான் எந்த இடத்துல நான் காரணமாக இருக்கேன் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஸோ எங்கே நான் மாற்றிக்கணும் அப்படின்றது எனக்கு தான், எனக்குள்ளே தான் தோணும். இப்படி போக மாட்டீங்க. அப்படியே முதுகு மட்டும் மெதுவாக வளைஞ்சாலும் திரும்ப நிமிந்து வாழ்ந்துவீங்க. ஓகேவா? உங்களுடைய ஆக்ஷனே தெரியும். இந்த தியானம் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தியானத்துக்கு 2 விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. தியானத்துக்கு வந்து 2 விஷயம். பார்த்துக்கணும். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். சும்மா இருக்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம், சும்மா இருந்தால் ஜாலியாக இருக்கிற சொல்லணும் இல்லையா? சும்மா இருக்கிறத தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நம்ம சும்மா இருக்கிறத நினச்சி என்ன பண்ணுறோம், நம்ம மென்டலியாக நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சேட் பண்ணிட்டு, தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு அடுத்தடி சும்மா இருக்கணும்னு நினைக்கிறோம். சும்மா இருக்கிறது மீன்ஸ் என்னன்னா, நம்மளுடைய 5 சென்சஸ், நம்ம பேசணும் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, தூக்கத்தில் என்ன நடக்குதுன்னு,
தூக்கத்துல நம்மள அறியாமலே ஒரு விஷயம் நடக்குது இல்லையா, அது விழிப்பு நிலையில பண்றதான் தியானம். கரெக்டா புரிஞ்சுங்க. தூக்கத்துல உங்களுக்கு என்ன நடந்தது இல்லை, உங்களுடைய காது கேட்கல, உங்களுடைய உங்களுடைய நாசி சுவாசிக்கல, உங்களுடைய வாய் அந்த டேஸ்டையும் அனுபவிக்கல, உங்களுடைய சென்சஸ் கூட உங்களுக்கு தெரியல, பட் ஐம்புலன்களும் வந்து என்ன வேலை செய்யுது தெரியல. ஆனா அவ்வளவு டயர்டா இருந்த நீங்க உங்களுக்கு திரும்ப ரீபூட் ஆயிடுச்சு. அதை விழிப்பு நிலையில செய்யறதான் தியானம். அதை எப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது. விழிப்பு நிலையிலேயே அப்படியே அமைதியா நான் எப்போ உட்காந்துருக்க போறான்றது. அந்த விழிப்பு நிலையில உட்காந்துருக்குள்ள என்ன ஆகுதான், தூக்கத்துல எனர்ஜி கெயின் ஆகுது இல்லையா, அந்த கெயின் நிஜத்துல கெயின் ஆகுது. அது மாதிரி யாராவது தியானத்தை பத்தி சொல்றாங்களா? நார்மலா மெடிடேஷன் அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஜஸ்ட் கான்சன்ட்ரேஷன் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும், எல்லாம் தியானம் பண்ணுங்க, கான்சன்ட்ரேஷன் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகணும். எப்படி இம்ப்ரூவ் ஆகும்? எப்படி இம்ப்ரூவ் ஆகும்? அப்ப இதெல்லாம் ஏன் வெளியே போகுது சிந்தனை? இயற்கையா இப்ப நம்ம ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா எனக்கு யூரின் வருது, இல்லை எனக்கு ஏதோ ஒரு உடம்புல ஒரு ரொம்ப பெரிய பெயின் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் மெடிடேஷன் பண்ணிட்டேன். எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு மைண்ட் சொல்லிட்டு இருக்குமா, இல்லை நான் மெடிடேஷன் பண்ணதை பத்தி சொல்லுமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய கமிட்மெண்ட்டை, இது கமிட்மெண்ட் இருக்குது அதெல்லாம் முடியும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். அதே மாதிரி உனக்கு என்னென்னலாம் தேவை, உனக்கு என்னென்னலாம் தேவையில்லைன்ற எண்ணங்கள்லாம் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ நீ மாட்டும் என்ன பண்ணும், ஒரு அப்சர்வர் மாதிரி, அப்சர்வர் மாதிரி நீங்க ஜஸ்ட் இந்த நாசி நுனி மட்டுமே கவனிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுடைய சிந்தனைகள்லாம் எப்போ கம்மியாகுதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க, அப்படியே இதுவாக கவனத்தை தந்து இந்த திருச்சிற்றம்பலத்தை இந்த இடத்துல நெற்றி பூர்வத்தில் நீங்க கவனத்தை மதுவாக வச்சு, ஒரு குழந்தைய கையில தூக்கலாம் எப்படி ஒரு அன்போட சிரிச்ச முகத்தோடு பார்ப்பீங்களோ, அப்படியே நீங்க உங்களை கண்ண மூடி நிலையில இந்த இடத்துல ஒரு ஜோதி, ஒரு வெளிச்சம், ஒரு எப்படி கற்பத்தை ஏற்றினா, ஒரு மெழுகு ஏற்றினா எப்படி ஒரு ஜோதி தெரியும், அந்த ஜோதி இங்கே இருக்கிறதா ஜஸ்ட் நினச்சிட்டு அப்படியே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அது தூக்கத்தில் நடக்கிற விஷயம் தானாக நடக்கும். இதுக்கு பிராணாயமாவும் இருக்குது. அந்த பிராணாயமாவை ஃபியூச்சரில் வாய்ப்பு இருக்குள்ள நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிராணாயமம் செஞ்சுட்டு எவ்வளோ நேரம் வேணால் பிராணாயமம் செய்யலாம். அந்த பிராணாயமம் முடியாதவங்க டக்குனு அப்படி திரும்ப இந்த தியானத்துக்கு போயிடலாம். இந்த தியானத்தை பண்ண 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 தூக்கத்தில் நடக்கிற அந்த எனர்ஜி கெயினி ரியல் நடக்கும். இப்போ நம்மளுக்கு எல்லாம் ஏன் ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணி தெரியுதா? உங்களுக்கு தூக்கம் கம்மியாக இருக்குது, உடம்புல பிராணன் கம்மியாக இருக்குது, அந்த இதுக்கான இந்த நாடி நரம்புகள் எல்லாமே ரத்த ஓட்டங்கள் எல்லாம் கம்மியாகுது. அதனால என்ன ஆகுது, ஈவன் நீங்கள் தூக்கிட்டு வந்தாலும் தூக்கம் பத்தலை. இப்போ இந்த பிராணாயமாவை இன்னொரு ஒரு 3 ரவுண்ட் மட்டும் எஃபெக்டிவா பண்ணிட்டு, பிராணாயமாவை எல்லாருமே வாயை விட்டு சொல்லுங்க, வாயை விட்டு சொல்லுங்க. பண்ணிட்டு நீங்க இந்த மெடிடேஷன் போய் பாருங்களேன், 10 மினிட்ஸ். கண்டிப்பா உங்களுடைய மனசுன்னு சொல்லுங்க, இல்லை சார் உண்மையாலுமே ஏற்கனவே நினைச்சதை விட இப்போ இன்னும் சோம்பலா ஃபீல் பண்றேன், இல்லை சார் ஒன்று பெட்டரா ஃபீல் பண்றேன், உங்களுக்கு தெரியும். நீங்க எனக்காக சொல்ல தேவையில்லை. புரியுதா? இதை யாருமே செய்ய ஃபீல் பண்ணது. இங்க நீ மட்டும் தான் இருக்கிற, இங்க வேற யாருமே இல்லை, உனக்கு நீ தான் லீடர் அப்படின்ற மனநிலையோட நீ பயணம் பண்ண. அடுத்தவங்க நம்ம வேகமாக சொல்லிட்டாங்க, பக்கத்தில் நினைப்பாங்களோ சிரிப்பாங்களோ அப்படின்னு யாரை பற்றியும் வரி பண்ணாது. புரியுதா? இந்த மொமெண்ட்டு எனக்கு என்னுடைய மனசும் என்னுடைய அறிவும், நான் இந்த மொமெண்ட் என்னுடைய சர்க்குலேஷன், இந்த பிரீத்திங் சர்க்குலேஷன் ஆகட்டும், என்னுடைய சென்சஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து அந்த ஒரு மொமெண்ட் என்னோட ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, நான் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன்னா எனக்கு எதுவுமே இல்லை. இங்கே எத்தனை பேர் இருந்தாலும் நான் இல்லை. புரியுதா? எத்தனை பேர் எல்லாமே இருப்பாங்க, பட் நான் இல்லை. அப்போ இந்த அறிவு மயமாகவும் இந்த அன்பு மயமாகவும் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த விழிப்பு நிலையில உயிர் வந்து எப்போதுமே அந்த உள்ள இருந்து ஒரு வெளிச்சம் நமக்குள்ள இருந்து நம்மளை இயக்கிட்டு இருக்குது. அதை நம்ம அப்சர்வ் பண்ணக்குள்ள நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ் எதெல்லாம் நமக்கு பெஸ்ட் கமிட்மெண்ட்டோ அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் நிலையில் வந்து நிற்கும். ஜஸ்ட் நீ மட்டும் வரையா, நீ மட்டும் போ, என்ன தான் நடக்குன்னு நான் பார்க்க போறேன் அப்படின்னு நீங்க மட்டும் கம்முன்னு கவனிச்சிட்டே இருக்கும். அது மட்டும் வரும், அதை மட்டும் போகும். அப்புறமேட்டா நீங்க ரியாக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பதில் சொல்லக்கூடாது. அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் நீங்க மட்டும் கவனிச்சிட்டே இருப்பீங்க. பொதுவாக கவனிச்சிருப்பீங்க, திரும்ப இன்னொரு என்ன வரும், திரும்ப கவனிப்பீங்க, திரும்ப இன்னொரு கவனிப்பீங்க, வெளியே சிந்தனை பிரச்சனை திரும்ப கவனிப்பீங்க. அதே மாதிரி கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா நாளடைவில் அந்த சிந்தனைகள்லாம் கம்மியாகும். தானாகவே உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா அப்படியே மைண்டில் ஷார்ப்பாக நிற்கும். ஒரு விஷயத்தை எடுத்து படிச்சிங்கன்னா மைண்டில் ஷார்ப்பாக நிற்கும். அதுக்கு என்னன்னா, உங்களுக்குள்ளே நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சது தான் காரணம். இதை வந்து இங்கே ஞானம் பெற்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கெங்கே தேடி தெரிஞ்சாங்க, எங்கேயுமே எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தனக்குள்ளே தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. தனக்குள்ளேயே பார்க்க ஆரம்பிச்சாங்க. எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா, அது வந்து கடும் தவம் இருந்தாங்க. அது பேர் தவம் பண்ணுறாங்க. 12 வருஷம் கடும் தவம் இருந்தாங்க. இதை கண்டுபிடிச்சவங்க எல்லாமே 12 வருஷம் கடும் தவம் இருந்துருக்காங்க. ஊன உறக்கம் இல்லாமல் தவம் இருந்து கண்டுபிடிச்சி யாருக்காக சொல்லியிருக்காங்க, நமக்கு ஏன் அவ்வளோ ஃப்ரீயாக கொடுத்தாங்க? உண்மையுமே அவங்களுடைய குழந்தைகளாக நம்ம நினைச்சதுனால தான் நமக்கு ஃப்ரீயாக, நம்ம அம்மா எப்படி நம்மளை பார்க்குறாங்களோ அது மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய குழந்தைகளாகவே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவர்கள் நினச்சி இவ்வளோ விஷயத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்களும் நல்லா இருங்க. ஏன்னா இவ்வளோ சுதந்திரத்தை நான் பெற்றிருக்கேன், இவ்வளோ அன்புகளை அனுபவிச்சிருக்கேன், இவ்வளோ ஆனந்தமயமான ஒரு வாழ்வில் வாழ்ந்திருக்கேன். இந்த வாழ்க்கையில் நீங்களும் வாழுங்கன்னு சொல்லிட்டு நமக்காக ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு எந்தவித யாருமே உரிமை கொண்டாட முடியாது. திருவள்ளுவருக்கு யாருமே உரிமை கொண்டாட முடியாது இல்லையா? அது மாதிரி திருவள்ளுவரா திருமந்திரம் ஆகட்டும், இதெல்லாமே வந்து நமக்கு இயற்கையாகவே ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தியானம்ன்றது எப்படி இருக்குது, அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அதில் டவுட்ஸ் எத்தனை இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அதில் கொரிஸ் கேட்க தான் அதில் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். இதை 1600 பாடலை சொல்லியிருக்காருன்னா பார்த்துங்க. இந்த மெடிடேஷனை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் 5 பாடல் மட்டும் படித்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் டிஸ்கஷன் பண்ணுறோம்.
எவ்ரி வீக்ஸ் இதை எப்படிலாம் மெடிடேஷன் பண்ணணும்னு 1600 பாடல் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்காரு. 6000 பாடல் ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்காரு வள்ளலார் ஐயா. இன்னும் அந்த 6000 பாடலுக்கு போகல. அதுக்கப்புறம் ஒழுங்கின் ஒழுக்கம், இந்த ஒழுக்கங்கள்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணும்னா தனியாக ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் போகல. இதெல்லாம் படிக்கிறதுக்குள்ளேயே எங்க மரணிச்சிருமோன்னு பயமா வேற இருக்குது. இது இந்த நூலறிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப நூலறிவு வந்து ஒன்றும் பண்ணிட்டாது. அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விளையாட சொல்லுவாங்க, 8 சுரக்காய் கறிக்கு உதவாத பண்ணுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? 8 சுரக்காய் கறிக்கு உதவாத என்ன அர்த்தம்? நீங்க படிக்கிற படிப்பு வந்து உங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்துடாது. அப்படின்னா இந்த அறிவு வேணான்னு அர்த்தமா, வேஸ்ட்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. இந்த அறிவை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணோம், நம்ம மனசுலையோட உடம்போடையோ நம்ம அனுபவங்களை ஏற்படுத்தணும். நம்ம அனுபவங்களை மாற்றிக்கிட்டோம்னா அது வந்து அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு அறிவை மட்டும் வச்சுக்கிட்டீங்க, நல்ல விஷயம் கேட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. இப்படி ஒரு படத்தை போய் பார்க்குறீங்க, ஒரு குழந்தை போய் படம் பார்க்குறாரு, ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தைய படம் பார்க்குறாரு, வெளியே ஒரு அந்த பாட்டை அப்படியே அழகாக பாடிட்டு வர்றாரு. இதே வந்து ஒரு பாடத்தை கவனிக்கிறாரு, வெளியே போகல, என்னன்னு தெரியலையே, எனக்கு மிஸ் நடத்துறது புரியவே மாட்டேது, என்னதான் நடத்துறாங்க தெரியல, என்னையும் அடிக்கிறாங்க என்னையும் திட்டுறாங்க அப்படின்றாரு. என்னடா படம் தான் போய் பார்த்தான், டக்குன்னு அந்த பாடம் மைண்டில் இருந்துச்சு, பாடத்தை கவனிச்சா மைண்டில் வரல, என்ன நடந்திருக்கும்? ஸோ இங்கே வந்து அவருக்குள்ளேயே அவர் என்ன பண்ணுறாரு, ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாரு. அவங்க ஸ்டாஃப் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணல, அவரே அவர் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு. ஐயோ ஏதோ ஒன்று கவனிக்கணும், தனக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்துறாரு. நம்ம கவனிக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தனக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்திக்கிறது. அதுக்கு அட்மாஸ்பியர் ஒரு பக்கம், ப்ளஸ் நம்ம மைண்ட் செட் நம்ம ஒரு பக்கம். இந்த நிர்பந்தம் என்ன பண்ணுது, ஒரு கண்டிஷன்ஸ் வச்சா என்ன ஆகும், எந்தவித கண்டிஷன் இல்லாமல் நம்ம இருக்கக்குள்ள எல்லாமே தானாக கிடைக்குது, இயற்கையாகவே நடக்குது. பட் அந்த கண்டிஷன்ஸோட போகக்குள்ள நமக்கு என்ன ஆகுது, நம்ம நிறைய மிஸ் பண்ணிடுவோம். சம்டைம்ஸ் நமக்கான விஷயத்தை நம்ம எடுத்துக்குள்ள எக்ஸ்டர்னல் கண்டிஷன் வேற வரும். ஏற்கனவே நீ டேமேஜாக இருப்பாரு, எது ஐயோ புரியலையே, இது வேணான்னு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, இது அட்லீஸ்ட் இவனை கொஞ்சம் கட்டாயப்படுத்தியாவது ஒன்று கொடுக்குமே சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும் இல்லை பேரண்ட் ஆகட்டும் ஏதாவது கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க. ஏற்கனவே டேமேஜ் ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேமேஜ் ஆகும். இது என்னடா நம்ம என்ன தாச்சல் பண்ணுது அப்படின்ற மாதிரி நினைக்கும். ஸோ அதனால தான் உன்னுடைய பேஷன் எதுன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய மேக்ஸிமம் டைமை உன்னுடைய பேஷனில் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த பேஷனை நல்லா வளர்த்துக்கிறதுக்கு இந்த மெடிடேஷன் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். இந்த மெடிடேஷன் எப்படி பண்ணணும் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ எப்படி பண்ணணும், ஏதாவது ஷார்ட்டாக புரியுற மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நான் சொன்ன விஷயத்த எவ்வளோ தூரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியும். யாராவது ஒருத்தவங்க ஒரு ஷார்ட்டாக புரியுற மாதிரி சொல்லுங்கள். மெடிடேஷன் எப்படி நமக்கு தூக்கத்தில் நடக்கிறத ரியல் நடக்கிறது எப்படி நடக்கும்? எனிஒன்? கான்சியஸ்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளை நம்ம கவனிக்க போகிறோம். எங்கே கவனிக்க போகிறோம்? இந்த நாசி துவாரத்தை கவனிக்கிறது நம்மளுடைய சிந்தனைகளை கம்மி பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம இந்த நெற்றிப்புறத்தை கவனிக்கிறது நம்மளை கவனிக்கிறதுக்காக. இதுதான் வந்து பைபிள் ஒரு கோட்டுக்கு சொன்னா இல்லையா, காது உள்ளவர்கள் கேட்க கடவுது, கண் உள்ளவர்கள் பார்க்க கடவுது சொன்னாங்க இல்லையா. அந்த ஒளி உள்ள ஒரு ஒளி இருக்குன்றது தான் ஒரு உயிர். அந்த உயிர் தான் இறைவனா இருக்கு. புரியுதா? நம்ம அதை எப்படி செத்து போறோம் பார்த்தீங்கன்னா, சத்து போய் செத்து போறோம். சத்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. இப்போ பர்த்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சத்து போகுது. இது கொஞ்சம் நல்ல சுவாரஸ்யமான விஷயங்களா இருக்குது. நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா நிறைய விஷயம் நல்லா ஷேர் பண்ணிக்க முடியும். நம்ம இறந்துட்டான்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய அப்பாவோ என் தாத்தாவோ இறந்துட்டாங்கன்னா, எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, மை ஃபாதர் இல்லை, ஒரு இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவாங்க, எனக்கு தோளில் யாருக்குள்ளேயே அவங்க கையில் தோளில் ஒரு பானையை கொடுத்து 3 ரவுண்டு வர சொல்லுவாங்க. ஒரு ரவுண்டுக்கு ஒரு ஓட்டையை போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஓட்டை என்ன பண்ணுதான், அந்த பானை மாதிரி வந்து முழுசாக பானையாக வந்தார், குழந்தைய பிறந்து வந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, முதல் ஓட்டை வழியாக என்ன பண்ணுறது, உயிர் லாஸ் ஆகுது. என்ன உயிர் லாஸ் ஆகுது, நான்ற அகந்தேன். எனக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க, நடராஜன் ஒரு பேர் வச்சுட்டாங்க. நான் நடராஜன்ப்பா, நான் வந்து இந்த டிகிரி படிச்சிருக்கேன், நான் இந்த வேலை செய்கிறேன், நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, நான்ற பெருமை தேடிட்டே இருக்குது. நான் பெருமை தேடி இந்த உயிரை லாஸ் பண்ணுது. அன்பா வளர்த்துக்கல, கருணையை வளர்த்துக்கல. அதுக்கு பதிலாக தற்பெருமை தேடி என்ன பண்ணுறது, உயிரை செலவு பண்ணிட்டே இருக்குது. அது மூலமா உயிர் லாஸ் ஆகிடுச்சு. ஒரு ஓட்டையினால அவர் சாவறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கிட்டார், ஒரு கேட்டை தந்து விட்டார். 2வது ஓட்டை வந்து கண்மம். இந்த நான்ற அகந்தையினால அவர் அதிகபட்சமான செயல்கள் செய்கிறார், அளவுக்கு மீறிய செயல்கள் செய்கிறார், பேராசைப்பட்டு